இந்த வீடியோ என் தனிப்பட்ட அனுபவம் மட்டுமே, நிதி மெக்கானிக் ஆலோசனை அல்ல. ஹே காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் விஸ்வா கார். நான் உங்கள் விஸ்வநாதன். அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கார் என்ன, இதனுடைய டவுன் பேமெண்ட் என்ன, ஸோ இதனுடைய டவுன் பேமெண்ட்னா இதனுடைய வந்துட்டு இஎம்ஐ என்ன அப்படின்ற மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய கார், அந்த கார் மாருதி ஸ்விஃப்ட் கார். அதாவது ஒன்ஸ் அப்பான் டைம் கிடையாது, இப்பயும் அப்படி தான் நிறைய பேருக்குடைய கனவு காராக இருந்துட்டு இருக்கக்கூடியது ஷிஃப்ட்டு. இப்போ தான் பலினோ, இது ஃப்ரான்ஸ், இதெல்லாம் வந்து அடுத்த லெவலுக்கு மாருதி வேரியண்ட்டில் மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆல்டோ கேட்டுன்னு இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த டைமில் ஸோ பயங்கர டாப்பில் இருந்துச்சு. ஏன்னா தலை வந்துட்டு இந்த காரை ஒட்டி அவருக்கு பிடிச்ச காருன்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே வச்சுருக்கிறாராம் இந்த ஒரு காரை கேள்விப்பட்டேன். சரி, ஓகே, நம்ம ஏன் அதுக்குள்ளே போயிட்டு கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் வந்துட்டு அந்த வீடியோலாம் பார்க்குறீங்க, ரொம்ப நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அதில் குறிப்பாக நம்மக்கிட்ட வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு கார் வாங்க போகிறேன், அந்த காருக்கு எவ்வளோ நான் வந்துட்டு இஎம்ஐ கட்டணும், டவுன் பேமெண்ட் கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வி. எக்கச்சக்கமான கார்ஸ் இருக்குது. இப்போ ஷோரூமில் போய் கேட்குறதுக்கு கூச்சப்படுறாங்க. ஏன்னா அவங்க ஒரு சில ஷோரூமில் கரெக்டாக சூப்பராக பதில் சொல்கிறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஒரு சில ஷோரூம்லாம் பார்த்திங்கன்னா மதிக்க கூட மாட்டாங்க, எனக்கு நடந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு போகும்பொழுது நமக்கு நிறையா பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கார் வந்துட்டு டவுன் பேமெண்ட் அப்படின்ற ஒரு வீடியோவே நான் போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப முக்கியம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோ போடுறதுக்கு. அண்ட் அதே போல் முக்கியமாக இன்னொரு விஷயம், நான் காருக்கு தேவையான பயனுள்ள கேஜெட் நிறையா வாங்கியிருக்கேங்க. அந்த கேஜெட் எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினது தான். இங்கே பார்த்தீங்களா, கார் பஞ்சர் கிட்டு நம்ம வாங்கி அது ரிவ்யூ வீடியோவே நம்ம போட்டுட்டோம். அதாவது 28 ஜனவரி வாங்கியிருந்தேன். அது ரொம்ப லேட்டாக தான் ரிவ்யூவே போட்டேன் நான். அந்த வீடியோ இங்கே பாருங்கள், பை பண்ணி டெலிவரி இருக்குது. ஸோ இது சோப்பு, அதை விட்டுருங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், கார் கவர் வந்துட்டு நான் வாங்கியிருந்தேன். அந்த கவரும் பை பண்ணது, டெலிவரி ஆனது இங்கே பாருங்கள். பை அகைன் கூட, பை டு அகைன் அப்படின்றது கூட வந்துருச்சு. ஸோ இங்கே பாருங்கள், என்னுடைய காருக்கு இது போல் நான் வாங்கிட்டு தான் இதுக்கான வீடியோஸே போடுறேன் நான். அண்ட் அதே போல் நான் வாங்கின விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவேன். உங்களுக்கு நீடட் இருக்குன்னா இதனுடைய லிங்க் எல்லாம் கீழே இருக்குது, மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த வீடியோவில் லெஃப்ட்டு ரைட்டு ஏதாவது ஒரு இடத்துல வரும், அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம காரை போய் பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்டு. இந்த கார் பேஸ் வேரியண்ட்டில் இருந்து நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். பேஸ் வேரியண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதில் 5,78,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்துடலாம் இருங்க. ஸோ இங்கே தான் தெளிவான ரேட் அப்படின்றது இருக்கும். இதுக்கு பாருங்கள், ரேட்டிங்லாம் நல்லாவே இருக்குது. 4.1 ஸ்டார், எக்ஸ்போர்ட்டோட ரேட்டிங்கே 4.1 ஸ்டார், யூசர்ஸோட ரேட்டிங் அப்படின்றது 4.6 ஸ்டார் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரி, ஓகே. மாருதி ஸ்விஃப்ட்டு நம்ம இந்த கார் பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்படின்றது 6,93,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதனுடைய வந்துட்டு அப் டு ஃபைனல் ப்ரைஸ் அப்படின்றது 10,40,000 அப்படின்றது. ஸோ நம்ம எப்போவுமே பேஸ் வேரியண்ட்டோடைய கார் நம்ம அதனுடைய வந்துட்டு டீட்டெயில் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். அப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது 6,93,000 ஆன் ரோடு ப்ரைஸோடு வருது. ஆன் ரோடு ப்ரைஸ் எப்படி வந்துட்டு ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது இதில் வந்துடும். அதுதான் அதாவது 79,057 வருது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு காருக்கும் தகுந்தாற் போல் இன்சூரன்ஸ் அப்படின்றது பண்ணணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 34,000 வருது. மேபி நீங்கள் ஷோரூம் போகும்பொழுது இது டிஃப்ரெண்ட் ஆகலாங்க. கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை ஆஃபர் கொடுக்குறாங்க, இன்சூரன்ஸில் ஏதாவது ஆஃபர் வருது, இல்லை காரு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட் டிஃபர் ஆகும். அதனால் அதுன்னு நீங்கள் ஷோரூம் போய் கொட்டேஷன் வாங்கினா மட்டும்தான் நீங்கள் இதை ஒரு பேட்டர்ன், அதாவது ஒரு ஃபார்மட் இப்படி தான் நடக்குதுன்ற மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் எதுவுமே இதில் வந்து அக்யூரேட் அப்படின்றது கிடையாது. ஓகே, இப்போது நிறைய இதில் நம்ம நேற்று பார்த்த வந்துட்டு ஒரு கார் வீடியோ வந்து பார்த்துருந்தோம். நேற்று என்ன வீடியோ பார்த்துருந்தோம்னா, ஸோ சிட்ரான் கார் அப்படின்றது பார்த்துருந்தோம். இந்த சிட்ரான் கார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0 டவுன் பேமெண்ட்லேயே இந்த கார் அப்படின்றது கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டவுன் பேமெண்ட்டு தேவை இல்லை அப்படின்றதுங்க. இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி டவுன் பேமெண்ட்லாம் தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஆஃபர் ஏதாவது இதில் இருக்கான்னு போய் பார்த்தா இல்லை. அது வந்துட்டு அவங்களுடைய ஓன் ஃபைனான்ஸாக என்னன்றது தெரில. அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன், மறக்காமல் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. ஓகே, இப்போது எப்போவுமே சரி, ஒரு ஃபைனான்ஸ் பண்ணும்பொழுது எனக்கும் அதான் நடந்துச்சு. ஃபைனான்ஸ் பண்ணும்பொழுது என்னுடைய கார் மாருதி ஃப்ரான்ஸ் டெல்டா ப்ளஸ், இந்த காரினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் 8,45,000 சம்திங் வந்துச்சு. அதுக்கு மட்டும் தான் ஃபைனான்ஸ் பண்ணாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1,30,000 அப்படின்றது நான் தான் ரெடி பண்ணி கட்டினேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 79,000 ப்ளஸ் வந்து 34,000 இதெல்லாம் சேர்த்து இங்கே ஏதோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுன்னு தெரில. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம தான் கொடுக்கணும். அப்போது நம்ம டவுன் பேமெண்ட் எவ்வளோ ரெடி பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் பேமெண்ட்
ரூ. 1,13,886. இப்பயும் சொல்கிறேன், இது ஷோரூமுக்கு மேபி அவங்க கொடுக்குற ஆஃபருக்கு தகுந்த மாதிரி மாறலாம். அதை நீங்கள் அங்கே தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஆனால் இந்த மாதிரி தான் நம்ம கால்குலேஷன் போட்டு தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போடுறீங்க, இல்லை வேறு ஏதாவது வந்துட்டு பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ கம்பல்சரி இந்த அமௌண்ட் அதிகமாக வரும். ஆனால் ஒரு கார் நீங்கள் இந்த ரேஞ்சில் 5,78,900 இருக்கக்கூடிய ஒரு காரை நீங்கள் வாங்கணும், எக்ஷோரூமில் இருக்கக்கூடிய காரை வாங்கணும். இந்த ஒரு மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டில் LXi இந்த மாடல் நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 1,13,886 ப்ளஸ் வந்துட்டு இது சம்திங், அது இன்னும் அது எக்ஸ்ட்ரா டீட்டெயிலாம் சொல்ல, அதை நீங்கள் ரெடி பண்ணி தான் ஆகணும். 1,05,000 வச்சுக்கோங்களேன். இந்த காசு இருந்ததுன்னா உங்களுக்கு கார் வந்துட்டு கொடுத்துருவாங்க, டெலிவரி அப்படின்றது நடக்கும். சரி, ஓகே. அப்போது உங்களுக்கு ஃபினான்ஷியல் எவ்வளோ பண்ணுவாங்கன்னா 5,78,900. இதுலேயும் உங்களுக்கு 100% அப்படின்றது வந்தால் தான் இந்த 5,78,900 வரும். 80% இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா 5 லட்ச ரூபா வந்துட்டு ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேலன்ஸ் இந்த 78,000 சேர்த்து நம்ம டோட்டலாக வந்துட்டு ஒரு 2 லட்ச ரூபா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ஒரு கான்செப்ட். அதாவது 1,90,000 இல்லை 1,95,000 இந்த மாதிரி வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பர்சன்டேஜ் உங்களுடைய சிபில் ஸ்கோருக்கு தகுந்தாற் போல் தான் ஏறும் இறங்கும். அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வேரியண்ட்டில் நம்ம வந்துட்டு 1,14,000 நம்ம கட்டும் பொழுது நமக்கு 5 வருஷம் டென்யூர் டேட்டில் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்க்கு உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கணும். அது சேஞ்ச் ஆகும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 12,299 நீங்கள் மாத இஎம்ஐயாக கட்டணும். ஒருவேளை வட்டி விகிதம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 15 போட்டாங்கன்னா பாருங்க 13,000 மாறும். இதில் ஒருவேளை உங்களுக்கு 20 போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000 கூட மாறும். அதனால் எப்போவுமே சிபில் ஸ்கோரை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் இருக்கேன், என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்கிறேன். உங்களுடைய சிபில் ஸ்கோர் எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இங்கே பாருங்கள். 10% போட்டால் இங்கே பாருங்கள் 11% இருந்துச்சா, இருங்க 10 மாற்றிக்கிறேன். வெறும் 1,59,040 வெறும்லாம் கிடையாது, பெரிய அமௌண்ட் தான் இதுவும். ஆனால் நீங்கள் இதை கம்பேர் பண்ணுங்களேன், 1,50,059 சில்லற இங்கே இருக்குது, 3,41,000 இங்கே இருக்குது. அப்படியே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்துக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு எக்ஸஸாக வருது. 1,40,000 அதில் ஒரு 1,50,000 போட்டால் 3, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 41. அப்போது 1,91 வந்துட்டு 2 லட்ச ரூபா கிட்ட எக்ஸஸாக வருது. அதனால் சிபில் ஸ்கோரை நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் கால்குலேஷன் அப்படின்றது வந்துட்டு போடணும். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் டென்யூர் டேட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ 7 வருஷம் அப்படின்றது கொடுக்கலாம். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கேட்டு பார்த்துட்டேன், எனக்கு சிபில் ஸ்கோர் அந்த டைமில் நல்லா இருந்தும் நான் கேட்டு பார்த்துட்டு அவங்க கொடுக்கல. மேக்ஸிமம் 5 இயர் தான் தந்தாங்க. மேபி உங்களுடைய கார் விலை இன்னும் பெருசாக இருந்து உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இருந்ததுன்னா மேபி 7 வருஷம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சம்பளம் பாருங்கள், சம்பளம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டுக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் யாராவது தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க மூலிமா அவங்கள்ட்ட கேட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. எப்போவுமே சொல்லுவேன், ஒரு கார் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப 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 நல்லதுங்க. அந்த கார் அப்படின்றது எமோஷ்னல் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். இதை பற்றி தனியாக நேற்று ஒரு உண்மை சம்பவம் நடந்துச்சு, அதை வச்சு நான் ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன், சீக்கிரமாக போடுறேன். நான் என்னென்னா, ஒரு கார் அப்படின்றது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தாற் போலாவது வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய வருமானம் எவ்வளோ, செகண்ட் ஹேண்டு காராக இருந்தாலும் சரிங்க, நல்ல காரை என்ன எதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு நான் முதல்ல செகண்ட் ஹேண்டு காருக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதெல்லாம் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ தான் அது. ஆனால் வியூஸே பெருசாக போகலை. கிட்டத்தட்ட வந்துட்டு 1/2 மணி நேரம், இது 1 மணி நேரம் வீடியோ. அதை நான் கட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி 30 நிமிஷத்துக்கு வந்துட்டு ட்ரிம் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். பயனுள்ள தகவல் எல்லாத்தையுமே அதில் நான் சேர்த்து அதை போய் பார்க்கலைன்னா பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல செகண்ட் ஹேண்டு கார் அப்படின்றத வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ கார் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். வேறு ஏதாவது இது ரிலேட்டடான கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இப்போயே சொல்லிடுறேன், இது நான் ஒன்றும் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன், ஃபினான்ஷியல் ஃபீல்டில். அதனுடைய அனுபவம் அப்படின்றது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அவ்வளவுதான். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.